ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் vlogger in கனடா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் கனடாவில் ஹாலோவீன் டே வரப்போகுது. ஸோ அதுக்கான பர்ச்சேசிங், நாங்கள் என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கினோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எதனால இந்த ஹாலோவீன் வந்து கனடா மக்கள் கொண்டாடுறாங்க, அதோட வரலாறு என்ன, அண்ட் எப்படிலாம் இப்போ கரண்ட்டில் கொண்டாடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊர் தீபாவளிக்கெலாம் எப்படி திடீர்னு ஒரு வெடிக்கடை போடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த கடை பேர் ஸ்பிரிட் ஆஃப் ஹாலோவீன். இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமேலாம் ஓப்பனில் இருக்காது. கரெக்டாக அந்த ஹாலோவீன் அப்போ கரெக்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. ஹாலோவீன் முடிஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த கான்செப்டே அதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீனுக்கு தேவையான ஹோம் டெக்கரேஷன்லேருந்து நமக்கு ஹாலோவீனுக்கு போட்டு போகிற காஸ்டியூம்ஸ் வரைக்கும் எல்லாமே விற்பாங்க. ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்டிங்காக புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தது நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் பார்க்க முடியாது. இந்த வருஷம் பார்த்தது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி வந்து இன்னோவேட்டிவாக ரொம்ப கொடூரமாக ஏதாவது கொண்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் போக வீடியோக்குள்ளே போக பாருங்கள், பயங்கர கொடூரமாக கொண்டு வருவாங்க. சிலதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த டாய்ஸ் முன்னாடி போய் நின்று அதை ப்ரெஸ் பண்ணால் அது ரியாக்ட் பண்ணும். அவர் ப்ரெஸ் பண்ணியிருப்பார் போல், அது லேட்டாக ரியாக்ட் பண்ணிருச்சு. கரெக்டாக நான் போகும்போது நம்ம சும்மாவே பயப்படுவோம், இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருந்தது. இது எல்லாமே வெரைட்டியாக மோஸ்ட்லி வந்து இவங்களோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, இப்போ ஏதாவது த்ரில்லர் இல்லாட்டினா ஏதாவது பேய் படம் இல்லைனா ஏதாவது த்ரில்லரான மூவிஸ் வந்துருந்தது அப்படின்னா அதையும் கான்செப்டாக எடுத்து அதோட டெக்கராக இருக்கட்டும், அது ரிலேட்டட் காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி விற்பாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தடவை நமக்கு நேரம் அது வரல, லேட்டராக அது ஓப்பன் ஆச்சு. நான் சைடில் காட்டுறேன். அந்த பாக்ஸ்குள்ளேருந்து யாரோ வெளியில் வந்தாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ அந்த பக்கத்தில் உள்ளவர் பார்த்திங்க அப்படின்னா பூ சொல்கிற மாதிரி இருந்தது. இது வந்து மியூசிக்கோடையே வரும். ஆக்சுவலாக பயங்கர பயமுடுத்துகிற மாதிரி அந்த மாதிரி செம்மையாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவங்களோட கான்செப்ட்லேயே புரிஞ்சிக்காத முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே உள்ள குழந்தைங்கள விளையாட்டுக்கு கூட பயமுடுத்தக்கூடாது, வார்த்தைகளில் கூட பயமுடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இந்த ஹாலோவீன் அப்போ மட்டும் இவ்வளவு பயங்கரமான பொம்மைகளை வச்சு இப்படி பயமுடுத்துறது கரெக்டான எனக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்களா, ஒருத்தர் கை காலெல்லாம் வெட்டி தலைகீழ வேற தொங்க விட்டுட்ருக்காரு. இப்போ கடைக்குள்ளே பார்க்குறதுக்கே இப்படி இருக்கே. இந்த டெக்கரை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு, அதுவும் நைட்டு ஹாலோவீனுக்கு ட்ரிக் ஆர் ட்ரீட் வரும்போது வச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பெரியவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது டாய்ஸ் எல்லாமே. இந்த நார்த் அமெரிக்காவில் பரவலாக, அதாவது கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக அந்த ஹாலோவீன் வந்து கொண்டாடுறாங்க. ஆனால் இது இவங்களோட ஃபெஸ்டிவலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது யாரோட ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்க அப்படின்னா ஐரிஷ் அண்ட் ஸ்காட்டிஷ் பீப்புள், இவங்களோட பாரம்பரிய திருவிழா தான் இந்த ஹாலோவீன். இது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க கொண்டாடுறது எப்படி கனடாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடா நான் முன்னவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இமிக்ரண்ட் கண்ட்ரிஸ். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இமிக்ரண்ட்ஸ் தான். இங்கே இருந்த நேட்டிவ் பீப்புளெலாம் இருக்காங்க, பட் கம்மியாக இருக்காங்க. பட் இது வந்து பெரிய லேண்ட் ஸ்பேஸ். ஸோ அதனால் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இமிக்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதனால் மல்டி கல்ச்சர்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அது மாதிரி தான் இந்த ஸ்காட்டிஷ் பீப்புளும் ஐரிஷ் பீப்புளும் இங்கே மூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒன் ஆஃப் தி கல்ச்சர் தான் இந்த ஹாலோவீன் ஃபெஸ்டிவல். அதை தான் அப்படியே பரவலாக எல்லா மக்களும் வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, எதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த அறுவடையெல்லாம் முடிஞ்சிரும் இல்லையா, அறுவடை முடிஞ்சிட்டு வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் நாளில் உயிரோடு வாழ்கிற நம்மளோட உலகத்துக்கும் டெட் பீப்புள் வாழ்வாங்கள்ல அந்த உலகத்துக்கும் இடையில வந்து ஒரு தின் லைன் தான் இருக்கும். ஸோ டெட் பீப்புள் வந்து நம்மளோட, அதாவது நம்ம உயிர் வாழ்கிறோம் இல்லையா, இந்த உலகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதை அவங்கள விரட்டணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கையில் வந்து இந்த நெருப்பு பந்தம்லாம் வச்சுக்கிட்டு அந்த பேய்கள் பயன்படுத்துகிற மாதிரி வேடமிட்டுக்கிட்டு அவங்க வந்து ஊர்வலம் வந்திருக்காங்க. ஸோ இதை தான் ட்ரெடிஷ்னலாக அவங்க நாட்டில் வந்து அவங்க அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது காலப்போக்கில் மாறி பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ட்ரிக் ஆர் ட்ரீட்டு வந்தால் சாக்லேட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பந்தம்லாம் கொளுத்திட்டுறதில்ல. பட் ஆனால் இந்த டெக்கர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் கலர்ஃபுல் லைட்ஸ் போட்டுட்டு நல்லா அந்த பேய் வேஷம்லாம் போட்டுட்டு இதை மாதிரி போகிறாங்க. பட் ஆக்சுவல் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி தின் லைன். ஸோ வந்து பேய்கள் வந்து நம்மளோட உலகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அவங்கள பயமுடுத்தி விரட்டுறதுக்காக அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஹார்வெஸ்ட் முடிஞ்சு அந்த வின்டர் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய மூவிஸில் வர மாதிரி விச்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அனிமல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ஸ்கேரி இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் சில மூவிஸில் வந்து அனிமலோட மாஸ்க் போட்டுட்டு கொலை பண்ணுற மாதிரி கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கல எனக்கு பயம். பிகாஸ் அந்த படத்துலலாம் எல்லாமே லேடிஸை தான் கொல்லுவானுங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம ரெட் லைட் க்ரீன் லைட்டு, அவ்வளோ பெரிய டாலை யாரும் போய் வாங்கி வச்சுப்பாங்கன்னு தெரியலை. ஆப்வியஸாக இந்த ஸ்கெலட்டன்லாம் டிஃபால்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்கெலட்டன் வாங்கி நம்மளே வந்து டெக்கர் பண்ணிக்கலாம்.
நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். எனக்கு உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இந்த மாஸ்க்லாம் நம்ம போட்டால் அப்படியே ரியலிஸ்டிக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் பேய்க்குட்டி மாதிரி தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. நான் சின்ன வயசில் மாஸ்க்லாம் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில். ஆனால் அது வந்து பார்த்தாலே தெரியும் அது மாஸ்க்குன்னு. பட் இதை போட்டுட்டு நம்ம கீழேயும் கவர்லாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கொலை பண்ணுற ஆள் மாதிரி தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதை போட்டு பார்க்கல எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இந்த மாஸ்க்கை விட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் மாஸ்க் தான். நான் ஒரு மூவி பார்த்தேன். அதில் வந்து இந்த மாதிரி அனிமல் மாஸ்க்காக போட்டுட்டு வந்து வர டூரிஸ்டெல்லாம் கொலை பண்ணுவாங்க. பார்த்த எல்லா பேய் படம், த்ரில்லர் படம் அத்தனையும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு பழைய மூவி தான். அந்த மூவி நேம் தெரிஞ்சதுன்னா நான் வந்து கீழே போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். பயங்கர த்ரில்லாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள அத்தனை பேய் படமும் பார்த்துருவேன். ஸோ அதனாலேயும் ஒன்றும் தெரில, மாஸ்க்கை பார்க்கல ஒரு பயமாகவே இருந்தது. என்னடா இப்பெல்லாம் மாஸ்க் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போ வந்து ரொம்ப பயமாக இருந்தது இந்த மாதிரி அனிமல். இதை பாருங்களேன், உண்மையிலேயே தலையை வெட்டி தொங்க போட்ட மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல. இதெல்லாம் போட்டுட்டு நைட்டு யாராவது நடந்து போனால் உண்மையிலேயே பசங்க இல்லை பெரியவங்களே பயந்துருவோம். அவங்க பேய்களை விரட்டுறதுக்காக பண்ண ஒரு திருவிழா. கொஞ்சம் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து ட்ரிக் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது ட்ரிக் பண்ணிவிட்டு, அதாவது ஏதாவது வித்தை மாதிரி ஏதாவது காட்டிட்டு அவங்க வந்து சாக்லேட் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் கேட்குறதெல்லாம் இல்லை, போய் ஹாப்பி ஹாலோவின்னு சொல்லிட்டு கேண்டீஸ் மட்டும் எடுத்துக்கிறது. யூ ஓன்ட் பிலீவ், லைக் ஒரு பேக் நிறையா, பேஸ்கெட் நிறையாலாம் வந்து கேண்டீஸ் வாங்கிட்டு வருவாங்க பசங்க. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து டீஃபால்ட்டாக இப்போ நம்ம ஊரில் ஒரு குழந்தைக்கு உள்ள மாதிரி உள்ளதை விட இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் பசங்களை வளர்ப்பாங்க. அதாவது இன்னொருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு, நம்மளும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டு வந்து வாங்க விட மாட்டோம். பட் ஸ்டில் பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னால நம்ம கொஞ்சம் லிபரலாக விடுவோம் இல்லையா குழந்தைங்கள. இங்கே வந்து அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஆக்சுவலாக பசங்க வந்து யாரோ ஒரு பசங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட நம்ம போய் டக்குன்னெலாம் வந்து தொட்டு தூக்கிட முடியாது. பிகாஸ் அதுவே வந்து ஒரு இதாக பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டடாக குழந்தைங்கள வளர்க்குறவங்க இங்கே வந்து போயிட்டு நம்ம ஹாலோவின் அப்போ போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் கேண்டீஸ் வாங்குறதுக்கு தேர் அலோவிங். ஸோ நம்ம கேண்டீஸ் சாப்பிடக்கூடாதுன்னு போவோம். ஆனால் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட கேண்டீஸ் அவங்க எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. அஃப்கோர்ஸ் அது திருவிழா தான், அந்த ஒன் டே தான். பட் ஆனால் அந்த கேண்டீஸ் அந்த ஒன் டேயோடு அவங்க முடிக்க போகிறது கிடையாது. எனக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூங்க. இந்த மாதிரி வந்து ஹாலோவின் அப்போ போயிட்டு ஏகப்பட்ட கேண்டீஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படிடா டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க இல்லாத போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் எடுத்து நான் குப்பையில் போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவ்வளோ கேண்டீஸ் சாப்பிட்றது இட்ஸ் நாட் குட். அதுக்காகவே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் திங், இங்கே உள்ள குழந்தைங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோ சாஃப்டாக நடந்துப்பாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் கூட அவ்வளோ வந்து பொலைட்டாக அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாங்க. பட் அப்படிலாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு ஒருவேளை அவங்க பயந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில குழந்தைங்க பயப்படாதுங்க, சில குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. பட் ஐ டோன்ட் நோ அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டு விஷயமே எனக்கு இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஹாலோவின் ஃபெஸ்டிவலோட கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக எனக்கு தெரியும். இது எனக்கு தான் அப்படி தெரியுதா இல்லை பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரில. பட் மேபி நம்ம ஊர்லேருந்து வந்ததுனால இவங்களோட கல்ச்சரே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம குழந்தை வளர்க்குறதுக்கும் இவங்க பசங்க வளர்க்குறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக இருக்கும். ஒரு குழந்தைய கூப்பிட்டு போய் நம்மளே வந்து நீ வந்து சாக்லேட்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேஷங்கள் போட்டு பயமுடுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே அஃப்கோர்ஸ் சீரியஸாக பண்ண மாட்டாங்க, ஃபன்னியாக தான் பண்ணுவாங்க. பட் இருந்தால் கூட எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி காஸ்டியூம்ஸும் இருக்கும். அதாவது ரொம்ப ஃபன்னியாக வந்து ஹனி பீ, அதுக்கப்புறம் ஷார்க்கு, டால்ஃபின். இந்த தடவை நானும் ஒரு காஸ்டியூம் வாங்கினேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இருந்த மழையில் டென்ஷனில் என்னால் போட முடியல. நான் என்ன காஸ்டியூம் வாங்கினேங்கிறது உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலி. அண்ட் ஹாலோவின்க்கு வந்தாச்சுங்க. 1 வீக்கில் ஹாலோவின். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடிலாம் போடுறதுக்கும் அலோடு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வெடிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த திருவிழா அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஸ்ட்ரீட்டில் பார்க்கலாம். என்னடா தெருவில் ஆளவே இல்லை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ பேர் பார்க்குறதே பெரிய விஷயம் தான். இந்த தடவை வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருந்தது. ஏன்னா கரெக்டாக ஹாலோவின் அப்போ எல்லாத்தையும் சொதப்புற மாதிரி, நம்ம ஊரில் எப்படி தீபாவளி அப்போ திடீர்னு மழை வந்து சொதப்பிடுமோ அதே விஷயம் தான் நடந்தது. இங்கேயும் செம மழை, 80 mm ரெயின் அந்த ஒன் டேல அப்படின்ட்டாங்க. அந்த 8 o'clock வரைக்கும் வந்து செம மழைங்க. இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் நைட் வந்து 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பசங்களாம் வெளியில் வந்து கேண்டீஸ் வாங்க வந்தாங்க அந்த மழைலாம் நின்னதுக்கப்புறம். அதனால் இந்த தடவை டெக்கரேஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த ஸ்ட்ரீட்டில். அண்ட் பசங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. இல்லைனா யூஸ்வலாக இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க.
அண்ட் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள வந்து பேரண்ட்ஸும் சரி, குழந்தைங்களோட சேர்த்து பெரியவங்களும் சரி, இந்த மாதிரி வந்து வேஷங்கள்லாம் போட்டுட்டு குழந்தைங்க வந்து என்டர்டைன் பண்ணுவாங்க. அண்ட் லுக், இவர் தான் ரொம்ப க்ரீப்பியாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தார். போயிட்டு கிராஸ் பண்ணி வந்துட்டே இருந்தார். முகம் வேற தெரியல. எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தார். சில பசங்களாம் பார்த்துட்டு செம்மையாக அரண்டு கத்திட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவர் நார்மலாக நடந்து போனாலும் கூட பயமாக இருக்காது. அவர் ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஸ்லோவாக நடந்து போயிட்டு இருந்தார். குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக காஸ்டியூம் போட்டுட்டு வந்தாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் வந்து கேண்டீஸில் தான், எந்த வீட்டில் என்ன கேண்டீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல தான் இருந்தது. இங்கேயும் நீங்கள் ஒருவேளை லோக்கலில் இருந்தால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரியாமல் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் வந்து கம்ஸ் இருக்கும், பபிள் கம்ஸ் வந்து இருக்கும் அந்த கேண்டீஸில். ஸோ உங்கள் குழந்தைங்க ஒரு வேளை வந்து கேண்டீஸ் வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி அவங்க அது என்ன கேண்டி அவங்க சாப்பிடலாமாங்கிறத பார்த்துட்டு அவங்க கையில் கொடுங்க. அவங்க ஃபன்னாக போய் எடுத்துக்கிட்டோம், பட் வந்து அதை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து இட்ஸ் குட். ஆக்சுவலி நான் வந்து தியாவை கூட்டிகிட்டு தான் போனேன். அவள் வந்து சூப்பர் எக்ஸைட்டட். ஆக்சுவலி அவள் வந்து பயங்கர எக்ஸைட்டாக இருந்தா. செம குளிருங்க. அந்த மேடம் வந்து எனக்கு காஸ்டியூம் வெளியில் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜாக்கெட் கூட போடாமல் போய் கேண்டீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு ஜென்ரலாகவே இங்கே குளிர் தெரியாது தான், பட் ஆனால் இன்றைக்கி வந்து செம குளிராக இருந்தது. இந்த வீட்டில் பார்த்தீங்களா 2 குட்டிச்சாத்தான். ஆக்சுவலி இந்த தடவை ட்ரெண்டாக ஒரு 2-3 பொம்மை விட்டுருக்காங்க போல். இந்த கீழே குட்டிச்சாத்தானா நிற்குது பாருங்கள், ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு. யூஸ்வலாக வந்து ஸ்கெலட்டன் முகம் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ராக் இருக்கும். இந்த தடவை நிறைய வீட்டில் இந்த கேர்ள் மாதிரி, அதாவது ஒரு பேபி கேர்ளே வந்து பேயாக இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் க்ரீப்பியாக தான் இருந்தது. ஏதோ நம்ம ஊரில் ஒரு படம் வருமே, வாரி கில்வால வர பேய் படம் மாதிரி இருந்தது. செம ஸ்கேரியாக இருந்தது. இந்த வீட்டில் வந்து இந்த ட்ரீ வந்து அங்கே இருக்குங்க. அவங்க எப்பயுமே இந்த கண்ணை வச்சுருவாங்க அந்த ட்ரீக்கு. அண்ட் இந்த தடவை உங்களோட கான்செப்ட் என்னென்னா வந்து ஸ்கெலட்டன் வந்து டிஜே வைக்கிற மாதிரி. நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சா வால்யூம் கொடுக்குறேன். இட் வில் பி வெரி ஃபன்னி. இட் வாஸ் ஸோ குட். ஆக்சுவலி அந்த டிஜே பண்ணுறதும் வந்து ஸ்கெலட்டன் தான். அண்ட் ஒரு ஸ்கெலட்டன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஸ்டேஜும் ரெடி பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாம் அந்த மேலே நின்று நிஜத்துக்கே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க. செமையாக இருந்தது. இதுக்கு மெனக்கெட்டு பண்ணுறதுக்கே ஒரு எஃபோர்ட் வேணுங்க. இதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணியில் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே கிங் ஆஃப் ஹாலோவின் சொல்லலாம். அவங்க வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு கான்செப்ட் எடுத்து பயங்கர சூப்பராக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தாங்க. பண்ணியிருந்தாங்க, பட் நாட் தட் கிரேட். நம்ம லாஸ்ட் டைம் கோவிட் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோவிட் அப்போ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தப்போ கூட நம்ம கோவிடில் வந்து பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற மாதிரி, ஃபுல்லாக மாஸ்க் இருக்கிற மாதிரி, பயங்கரமாக டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அப்பயும் கேண்டீஸ் கொடுத்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கான்செப்டை. பட் லாஸ்ட் இயரும் வந்து இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வர மாதிரி வந்து ஷாக் கொடுக்குற சேர்லாம் உட்காந்து அதில் உண்மையிலே உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது பொம்மை மட்டும் வைக்க மாட்டாங்க, அவங்களும் போய் பொம்மையாகவே மாதிரி உட்காந்துருவாங்க. இந்த தடவை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை எப்படின்னா ஒரு புச்சர் ஷாப், அதாவது இப்போ ஒரு கறி கடை இருக்குது அப்படின்னா கறியை வெட்டி பார்த்துருப்பீங்கல்ல, இதே ஒரு ஹியூமனை வெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய கடை மாதிரி வச்சு ஹியூமன் பீசஸ்லாம் வச்சு அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு, ஆனால் படுத்துருக்கிறது வந்து பொம்மை இல்லைங்க, ஆளே படுத்துட்டாங்க ஏறி. இந்த வீட்டில் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது அந்த டெக்கருக்குள்ள டாயோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் வந்து இருந்துப்பாங்க. பயங்கரமான ஷா வச்சு அது அவங்களோட பிரெயினாக ஆக்சுவலாக கீழே வந்து பிரெயின் கிடக்கிற மாதிரி அவங்க வந்து படுத்து கிடக்குறாங்க, இறந்து போன மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கார்ன் மேஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு புச்சர் ஷாப் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் புச்சரில் நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ஆடோ கோழியோ வெட்டுவோம். அதுக்கு பதிலாக ஹியூமனை வெட்டினா எப்படி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் தான் இப்படிலாம் தோணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நானும் சம்டைம்ஸ் பேசியிருக்கேன், நம்மளாம் அந்த ஆடு கோழி மாடு எல்லாத்தையும் சாப்பிட்றோமே, நம்மளை யாராவது இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அந்த கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. கார்ன் மேஸை சுற்றி வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா அழகாகவே இருந்தது. நான் சொன்னேன் அந்த வீடு அந்த ட்ரீக்கு 2 கண்ணு வச்சோன்னா அதுவே எவ்வளோ க்ரீப்பியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி தான் இருந்ததுங்க. என்னோட வீட்லேயும் டெனண்ட் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கணுன்னு பயங்கர ஈகராக இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து அவங்க வச்சுருந்தாங்க, என்னால் போக முடியல. ஸோ இந்த தடவை போகலான்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கே நாங்கள் போனோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஃப்ரம் மெக்சிகோ. ஸோ மெக்சிகோலேயும் இந்த மாதிரி ஹாலோவின் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஆனால் in a டிஃப்ரெண்ட் வே. இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா படையெல்லாம் வைப்போம் இல்லையா, த சேம் வே அவங்க வந்து ஹாலோவினுக்கு வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லாட்டினா அவங்க ஃபேமிலிலையோ இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வச்சு வந்து அவங்க
படையல் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் க்ரீப்பியாக சில டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு 2 டேபிள் மாதிரி போட்டுட்டு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டில், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யாருக்கும் நட்ஸ் பிடிக்கும் போல், அதனால் பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏதோ மீட் இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும் போல் மீட், இந்த மாதிரி ஃபுட்டாக வச்சு நம்ம எப்படி வந்து படையல் பண்ணுவோமோ சேம் கான்செப்ட் தான். அதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்களோட யாரை நினச்சாங்களோ அவங்களுக்கு பதிலாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்கெலட்டன் வச்சுட்டாங்க. மண்டையோடு வச்சு அவங்க லேடியாக இருந்தால் அதுக்கு பூ வச்சு இதெல்லாம் அவங்களோட ட்ரெடிஷன் போல். மெக்சிகோவில் வந்து அவங்க அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க போல். அதாவது அவங்களோட மூதாதையர்களை நினச்சி இறந்து போனவங்களுக்காக படையல் வச்சு இந்த டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க போல். அவங்க கனடாவில் இருக்கிறதுனால கரெக்டாக இந்த ஹாலோவீனும் இங்கே இருக்கிறதுனால, பட் ஆனால் அவங்க ஸ்டைலில் வந்து அதை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. கனடாவில் வந்து இது ஒரு பெஸ்ட் விஷயங்க. ஆக்சுவலி வந்து எல்லா பேருமே எல்லாரோடதையுமே கொஞ்சம் மதிப்பாங்க. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஒன்னொருத்தவங்களோட கல்ச்சரை வந்து கொஞ்சம் மதிப்பாங்க. அன்டில் அதர்வைஸ் லைக் நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், நம்ம கல்ச்சருங்கிற பேரில் நம்ம அவங்களையோ இல்லாட்டினா இந்த கண்ட்ரியவோ நம்ம வந்து நாசம் பண்ணுற மாதிரி பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக இவங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து ரசிச்சே பார்ப்பாங்க, எல்லா மக்களுமே சரி. ஸோ வந்து அதனால தான் அவங்களோட யாரும் நம்ம எல்லாருமே இமிக்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்மளோட ஒரு ஃபெஸ்டிவலையோ ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே வந்து பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, எவ்ரி ஒன் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். அன்டில் நம்ம வந்து அவங்கள ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எல்லா பேருமே இன்னொருத்தவங்களை மதிப்பாங்க. அண்ட் அவங்க வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து தப்பு பண்ணாத வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸில் வந்து அவங்க தலையிடவே போகிறது கிடையாது. இட்ஸ் ரியலி அ குட் திங் இன் கனடா. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து நிறைய மக்களோட வந்து பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்சுவலாக நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறச்ச வி வில் கம் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? த சேம் வே நம்ம வந்து இங்கே இருக்கோம், இங்கே நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால, இங்கே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து மக்கள் இருக்கிறதுனால, லைக் நம்மள அறியாமையே நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போய் தான் கற்றுக்கணும் இல்லை, நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். நான் இதை தான் சொன்னேன். அவங்க எங்கள் வீடை எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த பக்கம்லாம் க்ரீப்பியாக டாய்ஸு அந்த ஸ்கெலட்டன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃபுல் செட்டப்பே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு புரியவே இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க அந்த டேபிளில் இந்த ஃப்ரண்ட் போர்ச்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் மாதிரி வச்சு அதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வச்சு. அண்ட் நான் டேயில் எடுத்த வீடியோவும் இருக்குது, நான் அதையும் வேணால் அட்டாச் பண்ணுறேன். பார்த்திங்களா, ஃபுல்லாக வந்து ஆல்கஹால்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர், அதுக்கப்புறம் ஸ்கெலட்டன் வச்சு அவங்களுக்கு பிடிச்சது என்னவோ ஒரு பாட்டில் ஃபுல்லாக நட்ஸு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க ஆரஞ்சு பிடிக்குமா அதனால ஆரஞ்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் இது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவோம், இவர் தான் அந்த டெனண்ட்டு, நாங்கள் வந்து இந்த மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணுவோம், எங்களோட மூதாதையர்களுக்கெலாம் நாங்கள் வந்து படையல் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பன்னு வேறு கொடுத்தாங்க, ஒரு 2 பன்னு. இட்ஸ் கால் லைக் அ டெத் ஆஃப் பிரெட்ன்னு நினைக்கிறேன். டெத் ஆஃப் பிரெட்னு ஒரு பன் கொடுத்தாங்க. இட் வாஸ் ஸோ யம்மி. நம்ம ஊரில் கிடைக்கிற டோனட் மாதிரி தான் இருந்தது, கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் அதையும் முடிஞ்சு அட்டாச் பண்ணுறேன். இட் வாஸ் ஸோ குட். சரின்னு பண்ணை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரண்ட் போர்ச் ஃபுல்லாக வந்து தே ஹாவ் நம்ம கல்லறை தோட்டம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாகவுமே மியூசிக் வந்துட்டு க்ரீப்பியாக தாங்க இருந்தது. எங்களோட ஹாலோவின் டே இந்த மாதிரி தான் போச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்கையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா என் சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மெயிலுக்கு உங்களோட கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. நீங்கள் மெயில் பண்ண நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஐ hope you enjoy this video. Bye bye. See you on next video. Bye bye.